உங்கள் இறுதி ஊர்வலத்திற்குப் பின் ஒரு சில மணி நேரங்களில் அழுகுரல்கள் முழுமையாக அடங்கியிருக்கும். அடுத்த வேளை உணவுக்கு ஆர்டர்கள் ஹோட்டலுக்கு சென்றிருக்கும். பேரன் பேத்திகள் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருக்க, மந்தக் கூட்டத்தில் ஒரு இளம் பெண்ணும் ஆணும் காதல் புன்னகையுடன் பரஸ்பர போன் நம்பர்கள் மாற்றிக்கொள்வார். படுக்கப் போகும் முன் கலற நடந்த வரலாறுமென சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பார். சாப்பிட்ட இலைகளையும் குப்பைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொட்டியிருக்கலாம் என உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மனதிற்குள் பெருமிக் கொண்டிருப்பார். ஒரு அவசர சூழ்நிலையில் நேரில் வர இயலவில்லை. உறவினர் ஒருவர் உங்கள் மகளிடம் போனில் பேசுவார். மறுநாள் விருந்தில் கறியில் காரம் போதவில்லையென ஒருவர் குறைபட்டுக் கொள்வார்கள். எலும்பை நீக்கி கறியை மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டிக் கொண்டிருப்பார். இத்தனை தூரம் வந்தாச்சு, போற வழியில் அங்கேயும் பார்த்து விட்டு போலாம் என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்கள் ரகசியமாய் வகுத்திருப்பார். தன்னுடைய பங்கு மேல் சில 100 ரூபாய்கள் அதிகமாக செலவாகிவிட்டதென ஒரு பங்காளி கணக்கிட்டு நொந்து கொண்டிருப்பார். கூட்டமெல்லாம் மெல்ல மெல்லமாய் கரையத் தொடங்கும். அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும். உங்கள் அலுவலகம் உங்கள் இடத்திற்கு வேறொருவரை அவசரமாக தேடத் துவங்கியிருக்கும். ஒரு வாரம் கழித்து உங்கள் இறப்பு செய்தி கேள்விப்பட்டு உங்கள் கடைசி பதிவு என்னவென ஆர்வம் கலந்த சோகத்தோடு சில பேஸ்புக் நண்பர்கள் தேடக்கூடும். 2 வாரங்களில் உங்கள் மகன் எமர்ஜென்சி லீவ் முடிந்து பணிக்கு திரும்பிவிடுவார்கள். 1 மாத முடிவில் உங்கள் வாழ்க்கை துணைவி டிவியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிக்கு சிரிப்பார். அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவு மீண்டும் சினிமாவுக்கு பிஞ்சிக்கும் சகஜமாய் செல்லத் துவங்கியிருப்பார். அத்தனை பேரின் உலகமும் எப்போதும் போல் மிகவும் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று வாடி உதிர்ந்ததற்கும் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்லாதது போல் அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமுமின்றி நடக்கும். மழை பெய்யும், தேர்தல் வரும், பேருந்துகளில் கூட்டம் வழக்கம் போலவே இருக்கும். ஒரு நடிகை திருமணம் ஆகும், திருவிழா வரும், உலக கோப்பை கிரிக்கெட் திட்டமிட்டபடி நடக்கும், வண்ண வண்ண பூக்கள் பூக்கும், உங்கள் செல்ல பூனை அடுத்த குட்டி ஈனும். நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். இதற்கிடையில் உங்கள் முதல் வருட திதி கொடுத்தல் மட்டும் மிக சிதர்த்தியாக நடக்கும். கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடியிருக்கும். உங்களை பற்றி பேச யாருக்கும் எதுவும் இருக்காது. என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் உங்கள் வாரிசுகளில் ஒருவர் உங்களை நினைவு கொள்ளக்கூடும். உங்கள் ஊரில் நீங்கள் நெருங்கி பழகிய 1000 பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் நீங்கள் இருந்ததாய் அபூர்வமாய் உங்களை பற்றி யாரிடமோ பேசக்கூடும். மறுபிறவி உண்மை என்றால் மட்டும் நீங்கள் வேறு எங்கேயோ வேறு எவருக்கோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். ரகுலன். மற்றபடி நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஆகி பேரொளியில் மூழ்கி பல புத்தாண்டுகள் ஆயிருக்கும். இப்போது சொல்லுங்கள், உங்களை இத்தனை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த இன்று இப்போது இவ்வளவு பதற்றமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த தேவையில்லை. யாரும் உங்களை திருப்தி படுத்து போவதும் இல்லை. வாழுங்கள், உங்களுக்காகவும் வாழுங்கள்.